ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி நம்ம வந்து சித்தூரில் இருக்கோம். சித்தூருக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா, இங்கே வந்து புலிக்குண்டான்னு சொல்லி ஒரு ட்ரக்கிங் இருக்குது. அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். இப்போ நான் வந்து அர்லி மார்னிங் வந்து ஒரு 3:30 4 o'clock இப்போ நான் வந்து இங்கே சித்தூரில் இருக்கேன். பட் இங்கே வந்து அதிகமாக கூட்டம் யாரும் இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து கூட்டம் அதிகமாக இல்லை. இங்கே வந்து அதிகமாக வந்து தெலுங்கு தான் பேசுவாங்க. பட் இப்போ அந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. அதுக்கு அதுவும் இல்லை, அங்கே வந்து ரொம்ப வந்து அங்கே இந்த ஒரு மலையிலேருந்து அந்த ஒரு மலைக்கு வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சென்ட்ரல் வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சிங்காக இருக்குது. அது வந்து எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதேமாதிரி நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. மிஸ் பண்ணாமல் நவீன் vlog YTக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம போட ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், கொஞ்ச நாளாக நான் வந்து வீடியோஸ் எதுவும் பண்ணலை. எதனால் பண்ணலான்னு சொன்னால், நம்ம வந்து அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணுறதுனால இது வந்து டைம் கிடைக்கல. அதுவும் இல்லாமல் என்னுடைய லேப்டாப் இதெல்லாமே வந்து கொஞ்சம் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகி ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால தான் பண்ண முடியல. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கிட்டோம். இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுதான் இது வந்து புலிக்கொண்டா மலை வந்து. ஏன்னா இந்த மலை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இந்த இடத்துல வந்து. ஆனால் இந்த இடத்துல வந்து எப்போல்லாம் அதிகமாக கூட்டமாக போவாங்க என்னன்னு சொல்லி நம்ம வந்து இந்த வீடியோ கண்டினியூவில் பார்க்கலாம். நீங்கள் தெரியுதில்ல, அந்த மேலே வந்து அந்த டாப் தான் இப்போ நம்ம வந்து ரீச் ஆகணும். இந்த டாப் மலையில் வந்து சிவனுடைய ஒரு கோயில் இருக்குது. ஆனால் அது வந்து இங்கே இருக்கிறவங்களே அதை ரெடி பண்ணி மேலே வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு சுயம்பு லிங்கம் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த சுயம்பு லிங்கம் வந்து உங்களுக்கு வந்து அது சேம் லிங்கம் மாதிரி தெரியாது. ஒரு கல் வந்து மேடு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் நவீன் vlog YTயை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம், அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அட்வென்ச்சராக இருக்கிறது. இந்த லாஸ்ட்டில் அந்த லாஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து நடந்து போகணும். அது எப்படியெல்லாம் அட்வென்ச்சராக இருக்கும், எப்படி த்ரில்லிங்காக இருக்கும், எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து பின்ட்டு வந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பை சான்ஸ் பார்ட் 1 இல்லை பார்ட் 3 வரும். ஏன்னா இது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா எங்களுடைய லேப்டாப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துலாம் இப்போ நாங்கள் அதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாங்கள் வந்து கட் பண்ணி போடுறோம். அதே மாதிரி இந்த மாதிரி ட்ராவல் வந்து யாரெல்லாம் அதிகமாக பண்ணுறீங்களோ, நம்மளோட சேனலில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னன்னா, நீங்கள் இங்கேருந்து எவ்வளோ தூரம் வேணுமா போங்க. ஏன்னா இந்த உலகத்தையே வந்து ரசிக்காக தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம், ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து எங்கே போனாலும் சரி, வீட்டில் வந்து ஒரு வாட்டி சொல்லிவிட்டு போங்க. எதனால் வீட்டில் சொல்லிவிட்டு போகணுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்மளோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை நான் வந்து வேறு உங்களோட சேனலில் பார்க்குறேன், இல்லை நான் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணுறேன், கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கிற பிளேசஸ் வேணும், ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி வேணும். நான் போடும்போது ரொம்ப அட்வென்ச்சராக கூட அங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். பை சான்ஸ் நான் வீட்டில் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் சடனாக போகிறேன். அங்கே போயிட்டு பை சான்ஸ் எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுச்சு, இல்லை எனக்கு கையோ காலோ உடஞ்சிருச்சு, இல்லை சம்டைம் நான் வந்து இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இருக்கும்போது நான் யாருக்காக நான் கான்டாக்ட் பண்ண முடியும், யாருக்கு சொல்ல முடியும்? இல்லை என்னோடய உடம்பு வந்து ரொம்ப அழுகி அந்த ஒரு ஸ்மெல் வந்ததும் எல்லாருமே தெரியுற மாதிரியாக இருக்கும். வீட்டில் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு பையன் வந்து இறந்துட்டானா அது வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னா, நீங்கள் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ உங்கள் வீட்டில் வந்து ஒரு வாட்டி சொல்லிட்டு போங்க. அப்பா, அம்மா, அக்கா, தம்பி, அண்ணா, மாமா யார் இருந்தாலும் ஓகே, ஒரு வாட்டி அவங்கள்ட்ட சொல்லிட்டு போங்க. பை சான்ஸ் உங்கள் ட்ராவலில் வந்து உங்கள் அப்பா வந்து ஒரு பாட்டாக இருக்காருன்னா பை சான்ஸ் அவங்களும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா நம்ம வந்து இந்தமாதிரி அட்வென்ச்சரிங்காக த்ரில்லிங்காக வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய எங்களுக்கு விசேஷம் இருக்கும்போது அவங்களும் வரேன், நான் வந்து உங்கள் கூட வரேன்ப்பா, இல்லை தம்பி நான் கூட வரேன்னு சொல்லும்போது ஓகே, அவங்களும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க. அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். அப்படி போங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்களை நம்பி எங்கே வேணுமென்னா விடுவாங்க. ஏன்னா இல்லை என் பையன் வந்து எல்லாமே சொல்லிட்டு தான் போகிறான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ நம்ம அடி இங்கே கோயில்கிட்ட வந்து ரீச் ஆகிருக்கோம். இங்கே கோயில்கிட்ட இருந்து தான் அங்கே பின்னாடி மலைக்கு வந்து நம்ம வந்து நடந்து போகணும். இந்த இடத்துல வந்து 2 பாதை இருக்குது. ஒன்று வந்து இந்த கரடுமுடா பாதை ஒன்று இருக்கும், அதில் ஏறி தான் நம்ம போகணும். அதுவும் இல்லாமல் இதே இடத்துக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு தார் ரோடு, இது நம்ம தார் ரோடு இல்லை காங்கிரீட் ரோடு ஒன்று போட்டிருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. அந்த இடத்துலையும் நம்ம போய் பார்க்கலாம். நான் இந்த கரடுமுடான பாதையில் வந்து ரொம்ப வந்து செடி மரம் எல்லாமே வளர்ந்ததுனால நம்ம வந்து எப்படி ரூட் போகணும்னு சொல்லி தெரியல. அதெல்லாம் நான் வந்து மெயின் ரோட்டில் தான் போயிருக்கேன். அது மெயின் ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். மோஸ்ட்லி வந்து இங்கேருந்து கூட பார்க்கலாம். நான் உங்களுக்கு க்ளீனாக ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அந்த மலையில் வந்து எதுவுமே இல்லை. இந்த மலையில் வந்து நம்ம வந்து கோயிலால் மேலே இதுக்கு மேலே வந்து சிவனோட ஒரு கோயில் ஒன்று இருக்குது.
அதுவும் இல்லாமல் மேலே வந்து இருக்க லொக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதேமாரி நிறைய பேர் வந்து பர்வதமலைக்கு போயிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த பர்வதமலையில் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரே ரோட்டில் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் சென்டரில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி பண்ணி கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த பெரிய மலையில் வந்து வந்துச்சு அப்படி தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் வந்து சொயம்பு லிங்கம் இருக்குது. உள்ள இங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஹோமம் பூஜை இதெல்லாமே பண்ணுறாங்க. அதுவும் எப்போல்லாம் பார்த்தோன்னா சிவராத்திரி, அப்புறமா வந்து ஜனவரி, உகாதின்னு சொல்லுவாங்க தெலுங்கில் வந்து. அது நம்ம வந்து பொங்கல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நிறைய விசேஷம்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வேலூர் மாவட்டம்லாம் யார் கிட்டே இருக்குது அவங்களுக்கு வந்து இன்னொன்று கிட்டது வந்து வேலூர்லேருந்து போனால் நம்மளுக்கு வந்து ஒரு 1 hour இன்னும் ஒரு ஜர்னி வரும். ஏன்னா நம்ம சித்தூரில் இறங்கிட்டு அங்கேருந்து வந்து வேற ஒரு பஸ்ஸு கொடுக்கும். நம்ம அங்கே போய் கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க எந்த பஸ் நம்ம ஏறணும் சொல்லி. அந்த பஸ்ஸை ஏறிட்டு அங்கேருந்து ஒரு 20 rupees கொடுத்தாலும் நம்ம வந்து இறக்கி விட்டுருலாம். அங்கே தான் நான் நம்மளோட வந்து திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு ஒரு 2 kilometer நம்ம வந்து 2 to 3 kilometer நடந்து போகணும். ஆனால் இதுதான் நம்ம வந்து சொயம்பு லிங்கம். நீங்கள் பார்க்கலாம் அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா நம்ம வந்து காலையில் 3 மணி 4 மணிக்கு தான் நம்ம வந்து அங்கே கோயிலுக்கு ரீச் ஆகணும். ஏன்னா அதேமாதிரி இப்போ நான் வந்து உள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோயில் வந்து. ஏன்னா அது உள்ளே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க கோயில் வந்து. ஆனால் இந்த இடத்துல என்னன்னா அதிகமாக வந்து கூட்டம் யாருமே இல்லை. நான் வந்து இந்த சண்டே டைம் வந்ததுனால எனக்கு கூட்டம் அதிகமாக இல்லை. அதேமாதிரி இங்கே யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா இந்த கோயிலை பற்றி என்ன விசேஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பை சான்ஸ் என்னால் வந்து மேலே போக முடியலன்னா இந்த வீடியோ வந்து இங்கேயே வந்து எண்ட் ஆயிரும். அப்படி இல்லை யாராவது கூட்டமாக அதிகமாக வந்தாங்கன்னா பை சான்ஸ் அவங்களோட சேர்ந்து நம்ம போகலாம். ஏன்னா அங்கே வந்து ஒரு பெரிய குகை ஒன்று இருக்குது. அந்த குகைக்குள்ளே வந்து இந்த வவ்வாலெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வவ்வாலெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. அதுதான் பட் எப்படி என்னான்னு சொல்லி எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் யாரும் இல்லைனாலும் வந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இங்கேருந்து சும்மா திரும்பி போனால் அது வந்து நல்லா இருக்காது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கேருந்து அங்கே போகிறதுக்காக. அதே மாதிரி இந்த கோயில் வந்து எப்போலாம் விசேஷமாக இருக்கும் என்ன அதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெரியவர் நான் கேட்டிருக்கேன். அவர் நம்மளுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு இல்லையா, இந்த ஆலமரத்தும் வந்து ரொம்ப வருஷத்துலேருந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பூஜாரி ஒருத்தர் சொன்னார். அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா மேக்ஸிமமாக ஸ்நாக்ஸு தண்ணி அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சேஃப் அந்த ஸ்ப்ரே மூவெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா அது இருந்துச்சுன்னா வச்சாங்க ஒரு கை வலி கால் வலி ஏதாவது ஒன்று இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம வந்து சேஃபாக போகலாம். அதே மாதிரி பட்னியாக மட்டுமே யாருமே வந்து ட்ராவல் பண்ணி போகாதீங்க. பை சான்ஸ் உங்கள் வீட்டிலேருந்து அப்பா அம்மா யாராவது வந்து இல்லை நமக்கு வந்து அதுமாரி சப்பாத்தி எல்லாம் ஏதாவது ஒன்று கட்டி தர்றேன் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் பை சான்ஸ் அதை மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி யாருமே பண்ணாங்க. ஏன்னா நான் இப்போ அந்த மாதிரி வந்தீங்க எதாவது சரி வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. எனக்கு எதுவுமே இல்லை. இப்போ நான் பட்னியாக தான் மேலே ஏற போகிறேன். பட் அந்த பட்னியாக கூட எனக்கு வந்து தலை சுத்தல் வரல. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது ரொம்ப సేఫ్గా இருக்கும். చెప్పండి. ఇది ఈ గుడి తర్వాత ఈ కొండ ఎన్నో తరాలుగా ఉంది. స్వయాన అది సృష్టి అంతే. గుడి వచ్చి గుడి కూడా కట్టిందే కానీ విగ్రహం అదే ఏర్పడింది అనమాట. ఇది లింగం ఉండేది పైన ఉండేదా లింగమా ఇది మీరు చెప్తుండేది కింద గుడిలో ఉండేది వచ్చి స్వయం లింగం అని వచ్చి. ఇప్పుడు కొండ మీద ఉందన్నారు కదా అది మీరే పైన పెట్టినదా? ఒక 15 years అయింది సార్, 15 సంవత్సరాల పైన మీరు పైన పెట్టినది. మళ్ళీ ఇప్పుడు పైన వచ్చి ఆ కంబి అంతా పెట్టుకొని మీరు దోవంతా చేసినారు కదా, అంత వచ్చి మీరే చేసినారు. దీని నుంచి మళ్ళీ ఇది పులికొండ అంటారు కదా, ఎందుకు పులికొండ అని చెప్పి పేరు? పులి పుట్టి అరిసిందంట ఇక్కడ ఈ కొండలో. ఇక్కడ మనం దగ్గరలోనే తమిళనాడు బార్డర్లో ఆవలకొండ అని ఉంది. అక్కడ ఆవు పుట్టి అరిసిందంట కాబట్టి దీనికి పులిగుండు, దానికి ఆవలకొండ అని పేరు. సరే, మళ్ళీ ఇక్కడ వచ్చి ఎప్పుడెప్పుడు విశేషాలు ఉంటాయి? మళ్ళీ ఇప్పుడు వచ్చి ఏమేమి జాతర అన్ని చేస్తారు? మేము సంక్రాంతి పండగ రోజు 3వ రోజు అన్నమాట, ఆఖరి రోజు. సంక్రాంతికి 3వ రోజు మీరు చేసేది? 3వ రోజు. భోగి, సంక్రాంతి, కనుమ, మసరు రోజు 4 రోజులు ఇక్కడ ఉత్సవాలు పండగ మా ఏరియాలో. సరే, మాకు సంబంధించిన ఏరియాలో 4 రోజుల పండుగ అన్నమాట. 4వ రోజు ఈడ విశేషంగా జరుగుతుంది. విపరీతమైన వేల సంఖ్యలో భక్తులు వస్తూ ఉంటారు.
బాగా విశేషంగా జరుగుతుంది. మళ్ళీ ఆ రోజు వదిలితే మళ్ళీ వారంలో ఎప్పుడు మళ్ళీ ఈ శివరాత్రికి బాగా బ్రహ్మాండంగా జరుగుతుంది. శివరాత్రికి కూడా వేడుక జనవరి 1కి ఈ విధంగా కొన్ని రోజుల్లో జరుగుతుంది. మళ్ళీ ప్రతి సోమవారం అభిషేకాలు జరుగుతుంది, జనాలు వస్తుంటారు. అయితే ఇప్పుడు శనివారం భానువారం జనం ఇక్కడ ఎక్కువ రారా? ఎక్కువగా లేదు, దాన్ని డెవలప్ చేస్తున్నాం. ఇంకా దాన్ని ప్రతిరోజు ముందైతే అభిషేకాలు ప్రతిరోజు లేకుండా ఉంది, ఇప్పుడు ప్రతిరోజు దేవుడికి అభిషేకం చేస్తున్నాము. జనాలు కూడా వస్తున్నారు సార్. ఇప్పుడు మీరు పైన గుడి పెట్టారని చెప్పారు కదా, ఆ గుడి వచ్చి ఎప్పుడు మీరు రోజు అక్కడ పైనకి వెళ్ళి పూజ చేసుకుంటారా, లేదు ఈ టైం మట్టమే పైన ఏమన్నా పూజ? సోమవారం మాత్రమే జరుగుతుంది సార్. సోమవారం మట్టం జరుగుతుంటది. మళ్ళీ పైన వచ్చి నేను కనుక్కునేది వచ్చి పైన వచ్చి సాయిబాబా గుడి ఉంది, మళ్ళీ అమ్మవారి గుడి ఉంది అని చెప్పినారు. అది కానీ మీరే అక్కడ కట్టి కొత్తగా పెట్టిండేది, మీరే కట్టినది కొత్తగా. మళ్ళీ ఇప్పుడు ఆ కొండ మీద అయితే మీరు ఇక్కడే సామాన్లు అవన్నీ తీసుకొని ఎట్లా అక్కడ మీరు అక్కడ పని చేసుకొని అక్కడ ఒక విగ్రహాన్ని మీరు పెట్టినారు అక్కడ. అది తాళ్ళ సహాయంతో పైకి మనుషులను పెట్టుకొని మనుషుల ద్వారా పైకి మోసినాం. సరే అండి. మళ్ళీ ఇంకొకటి ఏమంటే ఇక్కడికి వచ్చిన వాళ్ళు ఎవరైనా ఏమైనా ఇబ్బంది అయ్యి అట్లా చచ్చిపోయిండేది ఏమైనా మీకు తెలిసి అట్లా ఏమైనా ఉన్నాయా? ఇంతవరకు ఏది లేదు సార్, అట్లా ఎప్పుడూ జరగలేదు. వందల సంఖ్యలో భక్తులు ఎగబడుతూ ఉంటారు, దిగబడుతూ ఉంటారు, అన్ని వేళల్లో పోతూ ఉంటారు. ఇంతవరకు అట్లా చనిపోయింది కానీ పడిపోయింది కానీ ఎప్పుడు జరగలేదు. మీరైతే ఇక్కడ దేవుడు ఉన్నాడని మీరు నమ్ముకుంటారా ఇక్కడ వచ్చి? అవును సార్, ఇక్కడికి మొన్న ఏం లేదు సార్, ఈ మధ్యలోనే ఒక 3 నెలలకు ముందు ఒక వ్యక్తి ఏం చేశాడంటే నడవలేని స్థితిలో తెచ్చి ఇక్కడ దేవుడి దగ్గర వదిలేసుకున్నారు వాళ్ళు, ఇంట్లో వాళ్ళు. ఆయనకు మేము ఇక్కడే అన్నం అవన్నీ పెట్టి ఒక వారం రోజులు ఉన్నాడు సార్. వారం రోజుల తర్వాత ఆయన నడిచి వెళ్ళిపోతున్నాడు వాళ్ళ ఇంటికి. ఆ విధంగా చాలా నమ్మితే దేవుణ్ణి చాలా మేలు జరుగుతుంది. భక్తులు మంచి నమ్ముతారు, దానివల్ల ఎక్కువ మళ్ళీ ఇక్కడైతే చుట్టుపక్కల నుంచి ఎన్ని ఊర్ల నుంచి ఇక్కడికి వచ్చి దేవుడి నుంచి చూసుకొని పోతుంటారు? మాకు ఇక్కడ 20-25 గ్రామాలు ఉంది సార్. ఆ గ్రామాల్లో ప్రతి ఒక్కరు ఈ పౌర్ణమి పూజ జరుగుతుంది సార్. పౌర్ణమి పూజ విశేషంగా జరుగుతుంది. ఆ రోజుకి వేల సంఖ్యలో భక్తులు వస్తూ ఉంటారు. పొద్దున టిఫిన్ పెడతాము, మధ్యాహ్నం భోజనం ఉంటుంది, నైట్ అన్నదానం బ్రహ్మాండంగా ఉంటుంది, వేల సంఖ్యలో వస్తారు. మళ్ళీ ఇప్పుడు ఏమన్నా మా వీడియో చూసుకొని కొంతమంది వచ్చి బెంగళూరు నుంచో లేదు తమిళనాడు నుంచో వచ్చే వాళ్ళకి ఇక్కడ ఏమన్నా రూమ్ వ్యవస్థలు ఏమైనా ఉన్నాయా? ఉన్నాయి సార్, రూమ్ సౌకర్యం ఉంది. వాళ్ళు కనీసం వాళ్ళకి కావాలంటే భోజనాలు ఇవన్నీ కూడా మేము ఏర్పాటు చేస్తాం. ఇప్పుడు ఇక్కడికి వచ్చి వాళ్ళు ఏమైనా రూమ్ తీసుకుంటారు, లేకపోతే ఇప్పుడు ఎందుకంటే పైన వెళ్ళి ట్రెక్కింగ్ చేసుకుని కిందకి వచ్చి ఫుల్ టైర్డ్ ఉంటుంది, లేకపోతే వాళ్ళు సొంత కార్లో వచ్చింటారు, అట్లా ఏమైనా వచ్చిన వాళ్ళకి మీకు ఏమైనా రూము ఫుడ్ ఇవన్నీ మీకు ఏమైనా డబ్బులు కట్టాలన్నా ఎట్లా? డబ్బులు ఏం కట్టాల్సిన పని లేదు సార్, రూమ్లు కూడా మేము ఫ్రీగానే ఇస్తాము. అయితే భోజనాలు మాత్రం మనుషులు లేరు కాబట్టి వాళ్ళు వండుకొని తినేట్టుకుంటే వాళ్ళకి కావాల్సిన వస్తువులన్నీ బియ్యము, పప్పు, నూనె అన్నీ మేము ఇస్తాము. సరే, మళ్ళీ మీరేమైనా ఈ గుడి పத்தி ఏమైనా చెప్పాలనుకుంటున్నారా మా వీడియో ద్వారా? గుడి చాలా విశేషమైంది సార్. మేము ఈ గుడి దగ్గరలో ఈ గ్రామాల్లో మేము ఈ దేవుని దగ్గర పుట్టినందుకు మేము ఎంతో సంతోషిస్తున్నాము. పూర్వ జన్మ సుకృతంగా మేము అనుకుంటా ఉన్నాం సార్. ప్రతి ఒక్కరూ అంటే ఈ ముందైతే ఎప్పుడో సోమవారం వరకు పూజ ఉండేది, ఇప్పుడు ప్రతిరోజు నైవేద్యం అన్ని నైవేద్యాలు అభిషేకాలు జరుగుతుంది కాబట్టి చాలా హ్యాపీగా ఉంది. ఓకే సార్, థ్యాంక్ యూ. మాకు కానీ ఇప్పుడు మా వీడియో చూసి కొంతమంది వస్తుంటారు, వాళ్ళకి మీ వల్ల హెల్ప్ ఏమంటే కొంచెం తెలుగుంటూ వస్తుంటారు కదా, వాళ్ళకి ఏమన్నా ఇట్లా ఈరోజు పూజ జరుగుతుంటుంది, మీది ఏమైనా కాంటాక్ట్ నెంబర్ ఉన్నాయా? మీది ఏమైనా కాంటాక్ట్ నెంబర్ ఉంటే మేము మా దాంట్లో చేస్తుంటాము. వాళ్ళు ఏమైనా వచ్చేవాళ్ళు గుడి ఎప్పుడు ఓపెన్ ఉంటుంది ఏమని తెలుసుకొని కాబట్టి వచ్చేవాళ్ళు వస్తుంటారు. వాళ్ళు ప్రతిరోజు గుడి ఓపెన్లో ఉంటుంది, ప్రతిరోజు అభిషేకాలు జరుగుతూ ఉంటుంది సార్. భక్తులు ఎప్పుడైనా రావచ్చు, ఎప్పుడైనా అభిషేకం చేసుకోవచ్చు. ఇప్పుడు వేరే దేవస్థానాల్లో కూడా పూజలు చేస్తుంటారు కదా సార్, అన్ని విధాల పూజలు జరుగుతాయి సార్ ఇక్కడ.
చేసుకోవచ్చు. సరే. బ్రాహ్మణ్ ముందైతే బ్రాహ్మణ్ లేకుండా ఉన్నాడు, ఇప్పుడు 6 నెలల పైన అయింది, బ్రాహ్మణే పెట్టాము. నిత్యం పూజలు జరుగుతాయి. సరే, మీది కాంటాక్ట్ డీటెయిల్స్ చెప్పండి, మేము దీంట్లో వేస్తుంటాము. వాళ్ళు వచ్చే వాళ్ళకి మీరు ఎంత బిజీగా ఉన్నా కానీ సరే ఒక ఫోన్ తీసి వరకు ఈ టైం ఓపెన్లు ఉంది, ఓపెన్ లేదు, ఈ టైం విశేషాలు ఉంటాయి, ఈ టైం జనం ఎక్కువ ఉంటారు, తక్కువ ఉంటారు అని చెప్పినారంటే మా వీడియో చూసుకొని వచ్చేవాళ్ళు కొంచెం చూసుకొని ఎందుకంటే జాగ్రత్తగా వస్తుంటారు. ఎందుకంటే ఇప్పుడు నేను ఇక్కడ ఇంత దూరం వచ్చినాను, ఎందుకంటే నేను బెంగళూరు నుంచి వచ్చినాను, ఇప్పుడు ఇక్కడ జనం ఎక్కువ లేదు. దానికి ఇప్పుడు లోపల అడిగిందని ఏం చెప్పినారంటే మీరు కొంచెం వెయిట్ చేయండి, జనం ఏమైనా వచ్చినారంటే వాళ్ళతో కంటే మీరు పోయి చూసుకోరండి అట్లని చెప్పినారు. అట్లేమన్నా ఇక్కడ జనం ఉంటారా లేదా అని వాళ్ళు ఏమైనా తెలుసుకొని రావాలంటే మీరు ఒకసారి మీ నంబర్ చెప్పినారంటే వాళ్ళు చేసుకొని వస్తారు. కొండపైకి ఎగబడాలంటే మాత్రము ఒకరిగా పోయేదానికి ఇబ్బందిగా ఉంటుంది, 2-3 కలిసిపోండి అని చెప్తాను సార్. అంటే ఇబ్బంది ఏం లేదు. ఏ ఇబ్బంది ఏమని కాదు, ఏమంటే ఒకరే పోతుంటారు కదా, కొంచెం అట్లా భయగా ఉంటారు కదా దానికి అని చెప్పి. ఎందుకంటే కొంచెం ఇప్పుడు ఒక 50 మంది 100 మంది ఒక రోజు పోతుంటారు, ఈ రోజు పోతున్నారు మీరు ఏమైనా చెప్పినట్టంటే సరదాగా ఫోన్ చేసి ఇట్లా పోతున్నాడంటే అవును సార్ ఈ రోజు నుంచి ఎక్కువ జనాలు వస్తుంటారు పోతుంటారంటే ఆ రోజు వాళ్ళకి వచ్చి చూసుకొని పోతారు కదా అని చెప్పి అంతే. అట్లేం లేదు సార్, ప్రతిరోజు వస్తుంటారు బయట నుండే, దూర ప్రాంతాల నుండే, బెంగళూరు మెడ్రాస్ మీరు చెప్పేట్టుగా బయట నుండే అవుటర్సే ఎక్కువ వస్తూ ఉంటారు, ఎగబడతా ఉంటారు. కానీ మేము ఒక్కరిగా పోవద్దండి, 2-3 కలిసిపోండి అని చెప్పాం అంతే, ఏమి ఇబ్బంది ఏం లేదు ఇక్కడ. నా కాంటాక్ట్ నెంబర్ సార్, నేను ఇక్కడ గుడిలో కార్యనిర్వహణాధికారి, నా పేరు షణ్ముఖం రెడ్డి, మేకల షణ్ముఖం రెడ్డి. నా నెంబర్ వచ్చి 944. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, thanks for watching.